வணக்கம் நேர்களே. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம மனம் திறந்து பேசு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையுமே மறுபடியும் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஆம், இந்த தடவை என்ன பேச போகிறேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சினிமா, தமிழ் சினிமா அப்படின்றது வந்து ஒரு காலத்தில் வந்து ரொம்ப ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒழுக்கமாக நடந்துக்கிட்டு இருந்தது. அதாவது சிவாஜி, எம்ஜிஆர் அந்த காலகட்டத்திலிருந்து அதுக்கப்புறம் வந்து ரஜினி, கமல், அதுக்கப்புறம் வந்து விஜய், அஜித், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறையாக தனுஷ், சிம்பு, அப்புறம் வந்து விஷால் அப்படின்ற மாதிரி பல நடிகர்கள் வந்து இந்த தமிழ் சினிமாவில் வந்து பயணம் பண்ணி வந்திருக்காங்க. இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, ரீசண்டாக இப்போ ஒரு ப்ரொடியூசர் வந்து மேடையில் ஒரு சர்ச்சையான பேச்சு பேசினாரு. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு அவர் சொல்கிறப்ப. என்னன்னா டூப்பு போட்டு நடிக்கிற நடிகர்களை விட இப்போ டோப்பு போட்டு தான் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. அது அதை நம்ம கேட்குறப்ப இன்னமும் என்னடா இது இப்படி சொல்றாரு இந்த மாதிரி ப்ரொடியூசரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம். ஏன்னா ரீசண்டாக நம்ம வந்து ஆக்டர் ஸ்ரீகாந்த் அவர் கூட இந்த போதை வழக்கில் வந்து கைதானார். அவரு, கிருஷ்ணா, இன்னும் சில நடிகர்கள்லாம் இருக்காங்க. அவங்களாம் இன்னும் வெளியே வராமல் இருக்காங்க. இந்த மாதிரி போதை பழக்கத்துக்கு ஆளான நடிகர்கள் அதிகமாயிட்டாங்க இப்போ தமிழ் சினிமாவில். ஏன்னா நான் வந்து முதல்ல தமிழ் சினிமா வந்து ஒரு காலத்தில் சூப்பராக இருந்தது. அதாவது ஒரு மிட் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா அந்த அங்காடி தெரு, வெயில், அப்படி இந்த மாதிரி ஜானரில் நிறைய படங்கள் வந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி படங்கள் வந்து இப்போ வரதில்லை தமிழ் சினிமாவில். ஆனால் மலையாளத்தில் வருது. மலையாளத்தில் தான் இந்த ஃபீல் குட் மூவிஸ் மாதிரி இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. கும்பலாங்கி நைட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு படம் அப்படின்ற மாதிரி நிறைய ஃபகத் ஃபாசில்தே நிறைய படம் இருக்குது. நீங்கள் வேணால் மலையாளத்தை பார்த்தீங்கன்னா ஃபீல் குட் மூவிஸ் நிறையா வந்துருச்சு. இப்போ தமிழ் சினிமா வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு காலத்தில் சங்கர் சார், மணிரத்னம் சார் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தது. என்னடா பாலிவுட்டு எங்கள் கோலிவுட் பாருங்கடா எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப டவுனாக இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த ஒரு போதைப் பொருள் தான் அப்படின்றது நான் இந்த இடத்துல முன்னெடுத்து வைக்கிறேன். இப்போ வந்து போதைப் பொருள் மாதிரி அப்பையிலேருந்தே நம்ம சில நடிகர்களை நம்ம பார்க்கலாம். சில நடிகர்கள்லாம் வந்து பயங்கரமான மார்க்கெட்டில் இருந்தவங்க இப்போ ஏன் இல்லை அப்படின்னு யோசிக்கிறப்ப ட்ரிங்க்ஸ் தான். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு ஷூட்டிங் போகிறதும், ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு நம்ம வந்து எந்த ஒரு வேலையும் நம்ம செய்யக்கூடாது. அதாவது நம்ம ப்ரொஃபஷ்னலாக இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே நம்ம வேலை செய்ய தான் போகிறோம். அங்கே போயிட்டு நம்ம என்ஜாய் பண்ண போகிறது கிடையாது. அதை நம்ம ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கணும். எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கலாம். ஜாலியாக இருக்கலாம்னா அது எப்பயுமே ஜாலியாக இருக்கக்கூடாது. என்னைக்காவது ஒரு நாள் ஜாலியாக இருக்கலாம். அப்படி இருக்கணும்னு நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு நம்ம வந்து அந்த காலத்து நடிகர் கார்த்திக் அவர் எடுத்துக்கலாம். அவர் வந்து பயங்கரமான ஒரு ஒன் டேக் ஆர்டிஸ்ட் தான். ஏன்னா அவரோட படங்கள்லாம் பயங்கரமாக ஹிட் ஆகிருக்கு. போக 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 அவருடைய மவுஸ் குறைஞ்சிருச்சு. ஏன் அப்படின்ற பார்க்குறப்ப அவர் வந்து ஒரு ட்ரிங்க் அடிக்ட்டு. ரெண்டாவது ஷூட்டிங்க்கு டைமுக்கு வர மாட்டாராம். ஒரு உதாரணமாக வந்து ஒரு ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். அவர் ஒரு செல்வான்னு நினைக்கிறேன் அந்த டைரக்டர் பேர். அவர் ஏதோ ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்கார் போல் அந்த காலகட்டத்தில். அப்போது வந்து கார்த்திக் வந்து 10 மணிக்கு வர வேண்டிய ஆள் வந்து சாயந்தரம் 6 மணிக்கு தான் வந்திருக்கிறாரு. சாயந்தரம் 6 மணிக்கு வந்தோன்னே அங்கே இருக்கிற லைட் மேனு எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு வேலை செஞ்சாதான் அவங்களுக்கு வந்து உடம்புலாம் பிரிஸ்காக இருக்கும். சும்மாவே உட்காந்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு எந்த வேலையும் நடக்காது, நம்மளுக்கும் வேலை செய்யறதுக்கு பிடிக்காது. அப்படி வந்து கார்த்திக் வந்து வந்திருக்கிறாரு. ஒரு சாயந்தரம் ஒரு 5லேருந்து 6க்குள்ளே வந்திருக்கிறாரு. அப்போ டைரக்டர் என்ன பண்ணணும்? டென்ஷன் ஆகணும்ல. ஆனால் டைரக்டர் டென்ஷனே ஆகலை. வாங்க சார் வாங்க சார், என்ன சார் அப்படி அந்த மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி டைரக்டர்ஸ் இருக்கிறதுனாலையும் தமிழ் நடிகர்களுக்கு சில அட்வான்டேஜ் ஆகுது. உண்மையான டைரக்டர் இருந்தால் என்ன சொல்லணும்? என்னத்துக்கு லேட்டாக வந்தீங்கன்னா, எதுக்கு லேட்டாக வந்த, நீ வரவே தேவையில்லை, இந்த படத்துக்கு நீ தேவையில்லை, நான் வேற ஹீரோ போட்டு எடுத்துக்கிறேன். அப்படி ஒரு டைரக்டராக இருக்கணும் டைரக்டர்னா. ஆனால் வந்து ஏன்னா ஒரு கார்த்திக்ன்ற ஒரு மிகப்பெரிய ஆளுன்றதால இன்னும் இவரும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்காரோ என்னமோ நம்மளுக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரியே பண்ணி பண்ணி கார்த்திக்கோட மார்க்கெட்டு சரிஞ்சு போச்சு. ரெண்டாவது அவர் நல்ல ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வரவர் தான். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஆக்டர் முரளி கூட ஒரு நல்ல ஆக்டர் தான். அவர் எப்போ இறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா 46 வயசில் தான் இறந்துருக்கிறாரு.
எதனாலனா ஃபுல்லாக சிகரெட்டு தண்ணியும் டெய்லி ரெகுலராக அடிச்சிருக்காரு. ஆனால் வந்து ஒன் டேக் ஆர்டிஸ்ட். அவரையும் நம்ம வந்து இந்த தமிழ் சினிமாவில் இழந்திருக்கோம், ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டை. மூணாவதாக நம்ம யாருன்னு பார்த்தீங்கன்னா ரகுவரன் சார். அவர் வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஆக்டரு. அவரை மாதிரி ஒரு ஆக்டர் வரத்துக்கெல்லாம் தமிழ் சினிமாவுக்கு ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கோம். அவரும் எதனால் அப்படி ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகரெட்டு தண்ணி. ஸோ இந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் சிகரெட்டு தண்ணி அப்படின்னு இருந்த காலம் போய் இப்போ வந்து போதைப் பொருள் வந்துருச்சு. ஸோ போதைப் பொருள்னால இன்னும் பல ஆக்டர்ஸ், பல நடிகர்கள், துணை நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமா வந்து ரொம்பவே வந்து அழிஞ்சு போய் கிடக்கு. ரெண்டாவது என்னன்னா, நல்ல நல்ல படங்கள் கூட தமிழ் சினிமாவில் இப்போ வர்றது கம்மியாயிடுச்சு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு போதைப் பொருள் அப்படின்ற ஒரு முக்கியமான காரணத்தை தான் நான் வந்து இந்த சமயத்தில் எடுத்து வைக்கிறேன். அதே போல் இந்த சின்ன சின்ன ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இப்போது நகுல், அப்புறம் வந்து ஆக்டர் கிருஷ்ணா, அப்புறம் பரத் அப்படின்னு ஒரு சில சின்ன சின்ன ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ நடிக்கிறதே கிடையாது. எப்படியாவது ஒருத்தனை ஏமாற்றி உள்ள கைக்குள்ளே போட்டு ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ வாங்கிடணும். வாங்கிட்டு இதை நடிச்சு தரேன்னு சொல்லி ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ஆளை வந்து ஏமாற்ற வேண்டியது. இப்படி உண்மையாக அவனுக்கு பண்ணி தருவான்னு நினச்சி ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ஆள் பண்ணி தரலைன்னா அவன் என்ன பண்ணுவான், ஊரை பார்த்துட்டு போயிடுவான். ஸோ உண்மையாக கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த ப்ரொடியூசர்லாம் யாரும் கிடைக்க மாட்டுறாங்க. சும்மா போதைப் பொருளை யூஸ் பண்ணிட்டு சரக்கு அடிச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிற ஆளுக்கு போயிட்டு ஒரு அட்வான்ஸ் 20 லட்சம் கொடுத்துட்டு படம் எப்போ எடுப்பீங்க, படம் வந்துருமா, சார் வராரு, அந்த ப்ரொடியூசரை போய் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆமாம்மா நான் வந்து ஆர்டிஸ்ட்லாம் வச்சு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். எந்த ஆர்டிஸ்டா அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன ஆர்டிஸ்டாக இருப்பானுங்க. கொஞ்சம் ஒரு 5 படம் நடித்தவங்க, 10 படம் நடித்தவங்க, அவனுங்களை வச்சு தான் எடுப்பார். அவனுக்கு பேசிக் சம்பளமே ஒரு நாளைக்கு 2500 தான் இருக்கும், இல்லை ஒரு 1500 இருக்கும் ஒரு நாளைக்கு. இவங்க இந்த மாதிரி ப்ரொடியூசர் மாட்டினதுக்கப்புறம், சார் நான் பேசிக்காக ஒன் டேக் வந்து 20,000 வாங்குறேன், உங்களுக்காக நான் 15K வாங்கிக்கிறேன் அப்படின்னு வாங்க. இப்போ ஒரு ரெகுலர் ப்ரொடியூசராக இருந்தாருன்னா அவன் என்ன சொல்லுவான், என்னடா டேய் என்ன போன படத்துக்கு 2000 தானே வாங்கினேன், இல்லை சார் நீங்கள் அது கரெக்டு தான் சார், நீங்கள் கொடுத்ததே கொடுங்க சார் அப்படின்னுவான். ஸோ இந்த மாதிரி புது ப்ரொடியூசர் மாட்டினாங்கன்னு வச்சு செஞ்சிடுறானுங்க. ஸோ மக்களே நீங்கள் உஷாராக இருங்க. ஒரு புது டைரக்டர்ஸு கதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நம்ம சென்னைக்கு போய் இந்த மாதிரி சில நடிகர்கள்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டா ரொம்ப ஆபத்து. அதே போல் ப்ரொடியூசருங்களும் நிறைய காசு வச்சுருக்கீங்களா, நல்ல உங்களுக்கு ஆசை இருக்கும் படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு, நல்ல ஆளுங்களாக போய் பார்த்து நல்லா வந்து ரிசர்ச் பண்ணி ஏன்னா நம்ம கொடுக்க போகிறது காசு, அது வந்து 1 லட்சம் இல்லை 2 லட்சம் இல்லை. நீங்கள் படம் எடுக்கணும்னா இப்போ கிட்டத்தட்ட 1 கோடி வேணும். நீங்கள் அசால்ட்டாக 20 லட்சம் போயிட்டு அட்வான்ஸாக கொடுத்துட்டு அவன்கிட்ட திருப்பி வாங்கினா எப்படி வாங்க முடியும்? ஸோ நீங்கள் உங்களுக்கும் புதுசாக ப்ரொடியூசராக வரீங்களா, நீங்களும் வந்து கொஞ்சம் நல்ல ஆராய்ச்சி பண்ணி அந்த நடிகர்களுக்கு போடலாமா, அந்த நடிகர்களுக்கு காசு கொடுக்கலாமா அப்படின்றத எண்ணி கொடுங்க. புது டைரக்டர்ஸாக நல்ல ஒரு ப்ரொடியூசரை கூப்பிட்டு போகிறீங்களா, இந்த ஆக்டரை வச்சு எடுக்க போகிறீங்களா, நல்லா விசாரிக்கிறது தப்பு இல்லை. 1க்கு 10 டைம் விசாரிங்க. அப்போ தான் உங்களாலையும், ஏன்னா எவ்வளோ வருஷம் நீங்கள் காத்திருந்து ஒரு ப்ரொடியூசர் உங்களுக்கு கிடச்சிருக்கும், ஆனால் நீங்கள் வந்து இந்த விஷயத்தில் கோட்டை விட்டுருவீங்க. அதனால் நீங்கள் வந்து புது முகங்கள் வச்சு கூட எடுத்துருங்க. ஆனால் உங்களுக்கு எடுத்த மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். எடுக்காமலே அவனுக்கு 20 லட்சம் கொடுத்து 50 லட்சம் கொடுத்துட்டு அவன்கிட்ட திருப்பி வாங்க முடியல அப்படின்றப்ப நம்ம தான் கஷ்டப்படுவோம். ஸோ சினிமா வந்து அதுவும் தமிழ் சினிமா கோடம்பாக்கத்தில் சென்னையில் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கெட்டு போய் கிடக்கு. ஸோ உஷாராக இருந்துக்காங்க மக்களே. இதை தான் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சொல்லான் இருந்தேன். ஏன்னா இந்த விஷயம் கேள்விப்பட்டதுலேருந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக, ஏன்னா நானும் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக சென்னையில் வாழ்ந்திருக்கேன். ஸோ மக்களே, அதாவது சினிமா கலைஞர்கள், டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், நீங்கள் எல்லாமே உஷாராக இருந்துக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம். இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.